உங்களுக்காக நம்ம மோர் குழம்பு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன் ஸ்டைலில் உங்களுக்காக மோரை நல்லா கரைச்சி வச்சுட்டு உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அரவை, கடலைப்பருப்பு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் நல்லா ஊற வச்சுட்டு வெத்த மிளகா அரைச்சுட்டேன்னாக்க கேஸில் வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் கேஸில் வைக்கணும். இப்போ தாளிப்பு தனியாக போட்டாச்சு. இதில் லேசாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேஸில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பொன்னிறமாக தான், ரொம்ப எல்லாம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக பொங்கி வரும்போது டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா பால் திரியிற மாதிரி தனித்தனியாக போய்டும். மோர் குழம்பு உங்களுக்காக இன்றைக்கி மோர் குழம்பு ஸ்பெஷல் சேப்பங்கிழங்கு. இன்றைக்கி உங்களுக்காக மோர் குழம்பு ரெடி. ஆமாம், செவ்வாய்க்கிழமை யூடியூப்பில் போடுறேன் பாருங்கள் எல்லோரும். ஆமாம், உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஆமாம், சிம்பிள் தான், 5 நிமிஷம் தான். ஆமாம், உங்களுக்காக மோர் குழம்பு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காசி ஸ்பெஷலில். ஆமாம், நன்றி. உங்களுக்காக இன்றைக்கி மோர் குழம்பு, அடுத்தது சேப்பங்கிழங்கு பொரியல் பார்க்கலாம் உங்களுக்காக.